கிறிஸ்தியேசுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, நன்மையான காலை வேளையில் ஆண்டவருடைய ஆலயம் தேடி வந்திருக்கிற, தொழுகையிலே பங்கெடுக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் திரியேக கடவுளின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த அருமையான நாளையும் இந்த நாளின் தொழுகையும் நமக்கு ஆசீர்வாதமாக ஆக்கி தரும்படி கடவுளை நோக்கி ஜெபித்து இந்த தொழுகையை ஆரம்பிப்போம். ஜெபம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்லுவதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோன் குடும்பம் சொல்லுவதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியவர்களும் பெரியவர்களும் சொல்லுவார்களாக. அன்பின் பரலோக பிதாவே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, அருமையான ஆசீர்வாதமான இன்றைய நாளின் காலை பொழுதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய வருஷம் முதல் மாதம் இன்று 4ஆம் தேதி திங்கட்கிழமையின் காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாளை காணும்படி கர்த்தர் செய்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலயமாகிய வீட்டிற்குள் நாங்கள் கடந்து வரும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர். ஆண்டவர் எங்களோடு பிரசன்னமாவீராக. ஆவியான தேவன் தம்முடைய ஆவியினால் எங்கள் அனைவரையும் நிரப்புவீராக. இந்த தொழுகையை ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய நாமத்திற்கு மகிமையாகவும் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது, ஆமேன். கர்த்தருக்கு துதியாகவும் இந்த தொழுகைக்கு ஆரம்பமாகவும் 25வது கீர்த்தனை பாடுவோம். தோத்திர பாத்திரனே தேவா தோத்திரம் துதியுமக்கே என்கிறதான பாடல். தோத்திர பாத்திரனே தேவா தோத்திரம் துதி உமக்கே, நேத்திரம் போல் முழு ராத்திரியும் காத்தி தோத்திரம் துதி உமக்கே, நேத்திரம் போல் முழு ராத்திரியும் காத்தி தோத்திரம் துதி உமக்கே. சத்துரு பயங்களின்றி நல்ல நித்திரை செய்யபமை, பத்திரமாய் சேராட்டி உரைக்கு சுற்றிலும் கோட்டையானாம், பத்திரமாய் சேராட்டி உரைக்கு சுற்றிலும் கோட்டையானாம். விடிந்திருள் ஏகும் வரை கண்ணின் விழிகளை மூடாமல், துடிகொள் தாய் போல் படிமை செய்யமது துணையென காத்தவனே, துடிகொள் தாய் போல் படிமை செய்யமது துணையென காத்தவனே. காரிருள்ளகன்றிடவே நல்ல கதிரொளி திகழ்ந்திடவே, பாரிதை புரட்டி உருள செய்தேகன் பாங்கு சிராக்கி வைத்தாம், பாரிதை புரட்டி உருள செய்தேகன் பாங்கு சிராக்கி வைத்தாம். இன்றைய தினமதிலும் தோளில் எந்தெந்த வகைகளிலும் உந்திருமறைப்படி ஒழுகிடைய மக்கள் ஊன்றியே காத்து கொள்வாம், உந்திருமறைப்படி ஒழுகிய மக்கள் ஊன்றியே காத்து கொள்வாம்.
23ஆம் சங்கீதத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போமாக. சங்கீதம் 23. கர்த்தர் என் மெய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மடக்கி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் எனக்கு புதுவுயிர் கொடுக்கிறார். தமது நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கள் முன்னிலையில் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தரின் வீட்டிலே சதா காலமும் நிலைத்திருப்பேன். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுகா யுகங்களாய் இருக்கிறபடியே. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய நிருபவாக்கியம் ஒன்றை வாசிக்க கேட்போம். அது பவுலடியார் ரோமருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 22 வரையிலான திருவசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 15 முதல் 22 முடிய. எப்படியெனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படியெனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடினால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்பது. அதுபோல இன்றைக்குரிய நற்செய்தி பாகம் ஒன்றை வாசிக்க கேட்போமாக. அது பரிசுத்த யோவான் என்பவருடைய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 10 வரையிலான திருவசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 10 முடிய. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்றார் என்பது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக திரியேக கடவுளில் வைத்திருக்கும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை பண்ணுவோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினாலே கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாடத்தில் பிறந்து பொந்து பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திறங்கி 3ஆம் நாள் மரித்து வந்து உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலதுபார்சி வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வீலோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கடவுளுடைய அருள் நிறைந்த வார்த்தைக்காக காலை வேளையிலே வந்திருக்கிற நாம் ஒரு நிமிடம் ஜெபித்து தேவ வசனத்தை சிந்திப்போம். அன்பும் இரக்கமும்
உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உடையவராயிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நறுமையான ஆசீர்வாதமான காலை வேளையை கிருபையாக தந்தவரே, உம்முடைய ஆலயமாகிய வீட்டிற்கு எங்களை அழைத்து வந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, காலை வேளையிலே உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களை கண்ணோக்குவீராக. உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. அதுவே எங்களுக்கு ஆறுதலும் எங்களுடைய உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஆரோக்கியமாய் இருக்கும்படி ஆண்டவர் தம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களோடு பேசும்படி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் தர்மையான காலை வேளையிலே உண்டாவதாக. ஆமீன். கடவுளுடைய அருள் நிறைந்த வார்த்தை நம்முடைய சிந்தனை பாகமாக இன்று அமைவது நாம் வாசித்ததான சங்கீத பாகம் 23ஆம் சங்கீதத்தில் 6வது வசனம். சங்கீதம் 23 வசனம் 6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பது அதனுடைய முதல் பாக மாத்திரம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். Goodness and mercy shall follow me all the days of my life. ஆம், நன்மையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நன்மை செய்கிறவர். நன்மையை மட்டுமே செய்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். அவர் ஒருபோதும் தீமை செய்கிற கடவுள் அல்ல. ஒருவனுக்கும் ஒருபோதும் தீமை செய்கிற கடவுள் அல்ல நம்முடைய கடவுளாகிய கர்த்தர். அவர் நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய தேவன். இந்த அருமையான காலை வேளையிலே இந்த வருஷத்தினுடைய முதல் மாதம் இன்று 4ஆம் தேதி முதல் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்து மீண்டும் கடந்த காலங்களிலே கொரோனா காலத்திற்கு முந்தைய காலம் வரையிலும் காலைதோறும் வந்து தினந்தோறும் காலையிலே வந்து ஆலயத்திலே ஆராதனையிலே பங்கெடுத்து ஆசீர்வாதத்தோடு கடந்து சென்றிருக்கிறீர்கள். கொரோனா காலம் வந்தது, ஆராதனைகள் தடைபட்டது, ஆலயங்கள் மூடப்பட்டது, ஆராதனைகள் தடைபட்டது. அநேக மனக்கவலைகளும் மன சோர்வுகளும் நம்மை வந்து நெருங்கியது. ஆலயம் எப்பொழுது திறக்கப்படும், ஆராதனை எப்பொழுது நடக்கும், ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுது ஆலயத்திலே போய் கேட்போம் என்கின்ற ஆவல் எல்லாருக்குமே இருந்தது. ஆகையினாலே இன்று முதல் ஆலயத்திலே வந்து மீண்டும் ஆராதிக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் செய்திருக்கிறார். இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய திருச்சபையின் வாழ்க்கையிலே கடவுள் நமக்கு நன்மையை செய்திருக்கிறார். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், சுமார் 800 படுக்கை கொண்ட ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் தூய்மை பணி செய்து கொண்டிருந்த ஒரு சகோதரி, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிக நேர்த்தியாக செய்து கொண்டிருந்திருக்கிறாள். தினந்தோறும் அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகி வந்து அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி பார்ப்பது வழக்கமா. ஆனால்
தினமும் இந்த சகோதரியை அவர் கவனித்துக் கொண்டே இருந்திருக்கிறார். ஒரு நாள் தன்னுடைய அலுவலகத்துக்கு அந்த சகோதரியை அழைத்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் விசாரித்திருக்கிறார்கள். நீங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்கீங்க, உங்க பேர் என்ன என்பதையெல்லாம் விசாரிக்கும் போது அந்த சகோதரி சொல்லியிருக்கிறார்கள் தன்னுடைய குடும்ப நிலைமையை பற்றி. நான் என்னுடைய தாய்க்கு ஒரே மகள். எங்க அப்பா சிறு வயதிலேயே எங்களை விட்டுட்டு எங்க அப்பா இறந்துட்டாங்க. என் தாய் பலகீனமாயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கையும் காலும் விளங்காது. நான் ஒருத்தி மாத்திரம்தான். என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து விட்டார்கள். என் தாய் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து விட்டார்கள். வேலை வாய்ப்போ எனக்கு குதிரை கொம்பு ஆகிவிட்டது. ஆகையினால் ஒரு ஆடு ஒன்று, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று செய்தியிலே வந்தது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தூய்மை பணியாளர் தேவைப்படுகிறார் என்று சொல்லி, ஆகையினால் அந்த பணியாவது நமக்கு கிடைத்தால் நாமும் பிழைத்துக் கொள்ளலாம், நம்முடைய தாயையும் காத்துக் கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம் என்ற அந்த எண்ணத்தோடு தான் இந்த ஆஸ்பத்திரியிலே வந்து சேர்ந்தேன். எனக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் இந்த வேலை எனக்கு போட்டு கொடுத்திருக்கிறார்கள். தினந்தோறும் வருவேன், காலையிலே வருவேன், என்னுடைய பணியை முடிப்பேன், அந்த நாளுக்குரிய ஊதியத்தை தருவார்கள், நான் வாங்கி கொண்டு போய்விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். உடனே அந்த நிர்வாகி பார்த்துவிட்டு உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க. கொண்டு வந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க. நிறைய படித்த மகள், பண்புள்ளவள், நிறைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம், கௌரவமான சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சகோதரனுடைய அந்த சர்டிபிகேட்லாம் பார்த்தவுடன் அந்த நிர்வாகி மிகுந்த ஆச்சரியப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட மகள் இவ்வளவு தாழ்வான பணியை இவ்வளவு நேர்த்தியாக செய்கிறாளே என்று தனக்குள்ளே யோசித்து விட்டு, நீ நாளையிலிருந்து இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தினுடைய உதவி நிர்வாகியாக உன்னை நான் நியமனம் செய்கிறேன். நாளையிலிருந்து இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தினுடைய உதவி நிர்வாகியாக நான் உன்னை நியமனம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டாராம். அருமையானவளே, அன்புக்குரியவளே, அந்த மகளுக்கு எல்லையில்லாத சந்தோஷம். வீட்டிற்கு வந்தாள், தன்னுடைய தாயினிடத்திலே சொன்னாள். அந்த தாயினுடைய உள்ளம் பூரிப்படைந்தது. அருமையானவளே, அன்புக்குரியவர்களே, தினந்தோறும் அன்றாட வேலை செய்து தன்னையும் தன்னுடைய தாயையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நிலையோடு தனக்கு ஏதாவது ஒரு பிழைப்புக்கு ஒரு வேலை கிடைத்தால் போதும் என்கின்ற எண்ணத்தோடு தூய்மை பணியை செய்வதற்கும் தயங்காமல் அந்த பணியையும் நேர்மையாக செய்த அந்த சகோதரிக்கு கிடைத்த உயர்வும் வாழ்வும் தாங்க முடியாத சந்தோஷமும் மகிழ்ச்சியும். தாவீதரசன் சொல்லுகிறார், அருமையான காலை வேளையிலே தாவீதரசன் சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதாவது உயர்ந்த உன்னதமான ஒரு நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆடுகளின் பின்னே அலைந்து கொண்டிருந்த அவரை கடவுள் அழைத்து அபிஷேகம் பண்ணி அவரை அரசனாக்கி வைத்திருக்கிறார். என்னை அரசனாக்கிய கடவுள் தான் என்னுடைய பிரதான மேய்ப்பன். எபிரேயர் நிருபத்திலே வாசிக்கிறோம், ஆடுகளின் பிரதான மேய்ப்பன் என்று சொல்லி. அந்த பிரதான மேய்ப்பன் ஆடுகளுக்கு பின்னே தெரிந்திருந்த என்னை இந்த ஜனங்களுக்கு ஒரு அரசனாக நியமித்திருக்கிறார் என்று சொல்லி, என்னை அப்படி நியமித்த கடவுள் என்ன செய்வார், என்னை நேர்த்தியாக ஆசீர்வதிப்பார் என்று அந்த உயர்ந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் சொல்லுகிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேதுரு அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்லுகிறார், நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி அங்கே சபையார் நடுவிலே
பேதுரு அப்போஸ்தலன் கர்த்தருடைய வார்த்தையை அருளுரையாக உரைக்கிறார். நாம் நம்முடைய ஆண்டவர், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம் தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்கிறவர், நன்மையை மட்டுமே செய்கிறவர், ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல, ஒருவனுக்கும் ஒருபோதும் தீங்கு செய்கிற கடவுள் அல்ல அன்று. ஆனால் நாம் வாசித்தோமே நிருப வாக்கியம், பவுலடியார் அழகாக சொல்லுகிறார், நன்மை செய்யத்தான் நான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் எனக்குள் குடிகொண்டிருக்கிற அந்த பாவ சுபாவம் என்ன செய்கிறது? தீமை செய்ய தூண்டுகிறது என்று சொல்லி தன்னுடைய யதார்த்த சுபாவ நிலையை அங்கே சொல்லுகிறார். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய மனம்தான் தீமையை நினைக்கும், நம்முடைய மனம்தான் தீமை செய்வதற்கு வழிகளை கண்டுபிடிக்கும். அதுதான் மனித குலத்திலே இன்றைக்கு அதிகமாக காணப்படுகின்ற காரியம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இவனை எப்படி திருத்தலாம், இவனுக்கு என்ன வழி காட்டலாம், இவனை ஆதாயப்படுத்துவது எப்படி, இந்த மகளை ஆதாயப்படுத்துவது எப்படி என்பதான் ஆண்டவர் என்ன செய்வார், சிந்திப்பார். ஆகையினால்தான் பேதுரு சொன்னார், நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நம்முடைய ஆண்டவர் பாவிகளை நேசித்தார், அவருடைய பாவங்கள் எல்லாம் பரிவோடு மன்னித்தார், நோயாளிகளின் மீது மனதுருகினார். அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அழகா வரும். நோயாளிகளை கண்டபோது நோயாளிகளின் மீது அவர் மனதுருகினார். பேய் பிடித்தவர்களை கண்டபோது ஆண்டவர் பரிதாபப்பட்டார். பரிதாபப்பட்டு அந்த பேயை அதட்டி அது ஓடும்படி ஆண்டவர் செய்தார். பகைவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை அவர் சபிக்கவில்லை, அவர்களை ஆசீர்வதித்தார். சிலுவையில் தொங்கியவாறும் தன்னை சிலுவையில் அடித்தவர்களை மனதார மன்னித்தார். ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்று சொல்லி. ஆம் அருமையானுள்ளே, காணாமல் போன வெள்ளிக்காசும் காணாமல் போன ஆட்டையும் கண்டுபிடிக்கிறவராகவே இயேசு கிறிஸ்து சித்தரிக்கப்பட்டார். பசித்த ஆத்துமாக்களை காணும்போது பரிவோடு ஆண்டவர் பார்த்தார். தம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்த ஜனங்கள் வழியிலே போகும்போது தடுமாறி விடுவார்களே, சோர்ந்து போவார்களே என்று சொல்லி அவர்களை நேர்த்தியாக போஷித்தார். இந்த விவரமெல்லாம் என்னை காட்டிலும் உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி ஆண்டவர் எல்லா விஷயத்திலையும் பார்ப்பீர்களானால் நன்மையவே செய்தார், நலமானதையே செய்தார். பாவத்தில் பிடிபட்ட சகோதரியை கொண்டு போய் நிறுத்தி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசையின் ஆகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். ஆண்டவர் குனிந்து கொண்டார், யோசித்தார், சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது அவளில் கல்லெறியட்டும் என்று சொல்லி. யாருமே கல்லெறியவில்லை, எல்லாரும் வந்தபடியே போய்விட்டார்கள். கடைசியில் என்ன நேர்ந்தது? ஆண்டவர் சொன்னார், அம்மா, யாரும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கவில்லையா? நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கவில்லை, சமாதானத்தோடு போ, இனி பாவம் செய்யாதே என்று. எவ்வளவு அருமையான வார்த்தைகளை நம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு நன்மையே செய்வார். தாவீதரசன் அதை உறுதியோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு சொன்னார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையுமே என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே சதா காலமும் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி. ஆம், நன்மை செய்கிற கடவுள் இந்த காலை வேளையிலே ஆலயம் தேடி வந்திருக்கிற, குறிப்பாக முகநூல் வாயிலாக உலகத்தின் பல இடங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற அருமையான மக்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மையே செய்வார். தீமை செய்யக்கூடிய, தீங்கு செய்யக்கூடிய எண்ணங்கள், தீமையான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய மனதிலே உருவாகுமானால் ஆண்டவரே அது என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். நீர் செய்தவைகளையே நாங்களும் செய்ய யோசிக்க எங்களை இந்த காலை வேளையிலே பக்குவப்படுத்தும், பயன்படுத்தும் என்று சொல்லுவோம். நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நலமானதையே செய்வார், நன்மையே செய்வார், உங்களுக்கு நன்மையே செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தையால் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்தமும் காத்து நடத்துவதாக. ஆமீன். 563வது பாடலை பாடுவோம்.
கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், தாழ்ச்சி அடையேன் என்றுமே பாடும். கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. ஆத்துமாவை தேற்றும் நேசரன்னை ஆனந்தத்தால் நிரக்கிறாரே. ஆத்துமாவை தேற்றும் நேசரன்னை ஆனந்தத்தால் நிரக்கிறாரே. மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதை நடத்துகிறார். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதை நடத்துகிறார். கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. மரண பள்ளத்தாக்கில் நடந்திடேனும் மாபெரும் தீங்கு கோமஞ்சேன். மாபெரும் தீங்கு கோமஞ்சேன். கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றும். கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றும். கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தியொன்று ஆயத்தம் செய்தார். சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தியொன்று ஆயத்தம் செய்தார். என்னை தோம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தார். என்னை தோம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தார். கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. ஜீவன் என்னில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை என்னை தொடரும். ஜீவன் என்னில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை என்னை தொடரும். கர்த்தரின் வீட்டில் களிப்புடன் துதித்து நேத்திய நாட்களா நிலைத்திருப்பேன். கர்த்தரின் வீட்டில் நான் நேத்திய நாட்களா நிலைத்திருப்பேன். கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. ஜெபம். அன்பும் இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உடையவராயிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆசீர்வாதமான நாளின் காலை வேளையை காணும்படி கர்த்தர் செய்த மிகுந்த கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இதோ இந்த புதிய வருஷத்தை தந்திருக்கிறீர், முதல் மாதத்தை தந்திருக்கிறீர், இன்று 4ஆம் தேதியை தந்திருக்கிறீர், இந்த வாரத்தினுடைய திங்கட்கிழமையை தந்திருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற கடவுள் என்பதை உறுதியோடு பற்றி கொண்டு அருமை ஆண்டவரே, அநேக தடைகள், இடைஞ்சல்கள், பிரச்சனைகள், பாடுகள் மத்தியில மீண்டும் உம்முடைய ஆலயம் வந்து உம்மை ஆராதிக்கக்கூடிய சலாக்கியத்தை கடவுள் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். தாவீதரசனுடைய வாழ்க்கையிலிருந்து வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த விசுவாசமும் நற்சாட்சியுமான வார்த்தையை இந்த காலை வேளையிலே நாங்கள் கேட்க, தியானிக்க நீர் செய்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி விசுவாசம் விளக்கமிட்டது போல, ஆம், நாங்களும் அப்படிப்பட்ட விசுவாசத்தில் உறுதியுடையவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆம், எங்கள் ஆண்டவர், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக கோர சிலுவையிலே மரித்தவர், நன்மை மட்டும் செய்கிறவர், நன்மையை மட்டுமே செய்கிறவர், ஒருபோதும் ஒருவனுக்கும் தீங்கு செய்யாதவர் என்கின்ற அந்த உயர்ந்த சத்தியத்தை இந்த காலை வேளையிலே கேட்க நீர் செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே முடிந்த அளவுக்கு ஆவியானவரே தேவரீர் நன்மை செய்து வாழ, நன்மையவே சிந்தித்து வாழ, அதை செயல்படுத்தி வாழ எங்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரங்களிலிருந்து நாள்தோறும் நன்மைகளையே பெற்று அனுபவிக்கிற நாங்களும் நன்மை செய்து வாழ பழகிக்கொள்ள ஆண்டவர் ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. முகநூல் வாயிலாக இந்த தொழுகையிலே பங்கெடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதியும். இன்றும் இந்த வார நாட்களிலும் மாத்திரமல்ல, விசேஷமாக இன்று பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கிற அத்தனை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்களை ஆசீர்வதித்தருளும். அருமையாண்டவரே, பல்வேறு வகையான தொழில் செய்வதற்காக, அரசு மற்றும் அரசு சாராத துறைகளுக்காக பணிபுரிய போகிறவர்களுக்காக ஆண்டவரே, ஆவியானவரே, தங்களால் இயன்ற கூலி பணியை செய்து அதன் மூலமாய் பிழைப்பு உண்டாகும்படி வேலை தேடி போகிற மக்களுக்காக ஆண்டவரே, பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு செல்லுகிற மக்களுக்காக, அலுவல்களுக்கு செய்கிற மக்களுக்கு செல்கிற மக்களுக்காக எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். யாவரோடும் அது கிருபை தங்கட்டும். இந்த நாளின் காலை முதல் மாலை வரையிலும், மாலை முதல் இரவு வரையிலும் உம்முடைய கிருபையின் கரம் எங்களை வழிநடத்தட்டும். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களுக்கு முன் செல்லட்டும். எங்களில் காணப்படுகிற தவறுகளையும் பாவங்களையும் கிருபையாய் மன்னியும். நாங்கள் அனுபவிக்கிற எல்லா பலவீனங்களும் எங்களை விட்டு மாறட்டும். நோய்கள் குணமடையட்டும். எங்களுக்கு சரீரத்துக்கு நல்ல சுகம் உண்டாகட்டும். உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு சுகமும் பலனும் ஜீவனும் ஆண்டவருடைய நாமத்தில் உண்டாகும்படி உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் சுவாமி. வந்திருக்கிற யாவருமேலும் அது கிருபை தங்கட்டும். அவளை நிறைவாய் ஆசீர்வதியும். சமாதானத்தோடே இந்த நாளின் பணிகளை தொடர கர்த்தர் உதவி செய்யும். யாவற்றையும் எங்கள் ஆண்டவர், மீட்பர், பிரதான மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படும் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினோடு ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமீன். நமது கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஆளுகையும் வழிநடத்தலும் இப்போதும் எப்போதும் இந்த நாள் முழுவதோடும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அன்பானவர்களே, காலை வேளையிலே ஆலயத்திற்கு வந்து இந்த தொழுகையிலே பங்கெடுத்த உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து தினம்தோறும் காலைதோறும் இந்த ஆராதனை நடக்கும். ஜெபத்தோடு பங்கு பெறுவோம், ஆசீர்வாதம் பெறுவோம். கர்த்தர் உங்களையும்
உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.